வேலை தேவை நம்ம சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த வேலை தான் நம்மளை காப்பாற்றணும் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு, அவர் உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உன் எதிர்காலத்தை அவர்கிட்ட உண்மையாக நீ ஒப்பு கொடுத்தியா? நீ உன் பொருளாதாரத்தை நம்பினா அது கூட உன்னை ஏமாத்துறோம். இன்றைக்கு உங்ககிட்ட கையில் காசு இருக்கும், நாளைக்கு கருத்து அந்த பணம் உன்னை விட்டு போயிடும். அப்போ என்ன செய்வேன்? நம்ம நினச்சிக்குவோம், என்கிட்ட காசு இருக்குது, இந்த காசை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு. இந்த காசு இருக்குது, இந்த காசை வச்சு நான் இது எனக்கு பலனாக இருக்கிறதுன்னு இல்லை. எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உன்னை ஏமாத்தும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்குறாரு, எதிர்காலத்தை கொடு, நான் உன்னை ஏற்ற நேரத்தில் உன்னை மேலே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அதான் இசைவேல் ஜனங்கள் சொல்லுகிறாரு மறுபடியுமாக, இனிமே நான் அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், இனிமேல் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், இனிமேல் உன்னை உயர்த்தும். ஸோ ஒன்றாவது பிரியமானவர்களே, டோன்ட் பி பிரிட்டன். மனம் திரும்புவது போல நடிக்காதீங்க. மனம் திரும்பினா அது சின்னதாக இருந்தாலும் சரி, உண்மையாய் மனம் திரும்புவோம். கர்த்தர் உண்மையை நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ரெண்டாவது, உன்னை குறித்து